மழைக்காலம் வந்ததும் உங்கள் சொரியாசிஸ் கட்டுப்பாட்டை இழக்கிறதா? காற்றில் இருக்கும் ஈரப்பதம், ஈரத்தன்மை மற்றும் வியர்வை காரணமாக உங்களுக்குள்ளுள்ள அரிப்பு அதிகரித்து நீங்கள் மிகவும் அவசரமாக உணர்கிறீர்களா? மேலும் மழைக்காலத்தில் உள்ள ஈரப்பதமும் பூஞ்சை தொற்றும் உங்கள் சொரியாசிஸ் பிரச்சனைகளுக்கு எண்ணெயில் தீ ஊற்றுவது போல செயல்படுகிறதா? ஆனால் இன்று இந்த வீடியோவில் நான் மழைக்காலத்துடன் தொடர்புடைய சில வழிகாட்டுதல்களை வழங்கப் போகிறேன். இதில் நீங்கள் இந்த மழைக்காலத்தில் உங்கள் அரிப்பையும் தழும்புகளையும் 100 விழுக்காடு கட்டுப்படுத்த முடியும். வீடியோவின் முடிவில் ஒரு சிறப்பு எப்படி தயாரிப்பது என்று நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் கவனமாக பாருங்கள். முதலில் மழைக்காலத்தில் சோரைசிஸ் ஏன் மோசமாகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பருவமழையில் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். வியர்வை இந்த ஈரத்துடன் சேரும்போது அது உலர முடியாது. சோரைசிஸ் நோயாளிகளின் தோல் ஏற்கனவே வெட்டப்பட்டதும் பிளந்ததும் பலவீனமானதும் ஆகும். இதனால் கடுமையான வீக்கம் மற்றும் அரிப்பு தொடங்குகிறது. இதற்கு மேலாக மழையில் நனைவதால் அல்லது ஈரமான உடைகளை அணிவதால் தோலின் pH நிலை பாதிக்கப்படுகிறது. இது நேரடியாக உங்கள் சோரைசிஸை தூண்டுகிறது. அதனால் முதலில் நீங்கள் உங்கள் தோலை உலர வைத்திருக்க வேண்டும். மழையில் நனையாமல் இருக்கவும். நனைந்துவிட்டால் உடனே லேசான சூடான நீரில் குளிக்கவும். குளித்த பிறகு தோலை உரசி உலர்க்காமல் பருத்தி அதாவது காட்டன் துணியால் மெதுவாக தட்டி உலர்க்கவும். இரண்டாவது, நீங்கள் சரியான உடை தேர்வை செய்ய வேண்டும். சிந்தெடிக் அல்லது நைலான் உடைகளை எப்போதும் அணியக்கூடாது, ஏனெனில் அவை வியர்வையை உறிஞ்சுவதில்லை. எப்போதும் தளர்வான மற்றும் பருத்தி காட்டன் உடைகளை அணிய வேண்டும். இதனால் காற்றோட்டம் இருக்கும் மற்றும் பிளாஸ்களில் பேச்சுகளில் வியர்வை சேராது. மூன்றாவது, ஈரப்பதத்திலிருந்து பாதுகாப்பு. மழைக்காலத்தில் லோஷன் தேவையில்லை என்று மக்கள் நினைக்கிறார்கள், ஆனால் அது தவறு. ஒட்டும் எண்ணெய்களுக்கு பதிலாக நீங்கள் லேசான வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் அல்லது ஆலோவேரா ஜெல் பயன்படுத்த வேண்டும். இப்போது நீங்கள் நிம்பத்தின் சில தாஜா இலைகளை பயன்படுத்தி தயாரிக்க வேண்டிய அந்த சிறப்பு லேப்பை பற்றி பேசுவோம். அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்க்க வேண்டும். சிறிது ரோஜா தண்ணீரும் சேர்க்கலாம். இந்த பேஸ்டை உங்கள் பாதிக்கப்பட்ட பகுதியில் 15 நிமிடங்கள் போட்டுவிட்டு பிறகு சாதாரண நீரால் கழுவுங்கள். நிம்பத்தில் ஆன்டிபாக்டீரியல் மற்றும் ஆன்டிபங்கல் பண்புகள் உள்ளன. மேலும் இந்த லேப் இந்த பருவத்தில் உங்களுக்குள்ளுள்ள அரிப்பை உடனடியாக தணிக்கும். ஆனால் நினைவில் வையுங்கள், இது வெறும் வெளிப்புற தீர்வு மட்டுமே. சோரைசிஸ் என்பது ஒரு உட்புற ஆட்டோ இம்யூன் நோய். இந்திய ஹோமியோபதியில் நாங்கள் உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பை உள்ளிருந்து சீரமைக்கிறோம். எங்கள் தனிப்பயன் மருந்துகள் தோலின் வீக்கத்தை தொற்று மற்றும் வீக்கத்தை நீக்கி சோரைசிஸ் தூண்டப்படுவதை இவை தடுக்கின்றன. அரிப்பு அல்லது பாதிப்பு அதிகமாக இருந்தால் உடனே புகைப்படத்தை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். எங்கள் மருத்துவர்கள் உங்கள் நிலையை ஆய்வு செய்து தகுந்த ஆலோசனை வழங்குவார்கள். சரியான சிகிச்சை ஸ்டீராய்டு பாதிப்பிலிருந்து உங்களை காக்கும். நலமுடன் இருங்கள். நன்றி.